Hello everyone, welcome back to my channel. இந்த வீடியோவில் வந்து கார் டிரைவிங் டிப்ஸை பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து என்ன டிப்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாங் ட்ராவல் பண்ணும்பொழுது நம்ம வந்து ஒத்த கையில் வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னொரு கையை வந்து எங்கே நம்ம எப்படி வந்து வச்சுருக்கிறது, எங்கே ஃப்ரீயாக வச்சுருக்கிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கில் நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து கார் ஓட்டி பழகிட்டு இருக்கீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை மிட் ரேஞ்சில் இருந்தாலும் சரி, இந்த தவறை வந்து பண்ணாதீங்க. அது என்ன தவறு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ரெண்டு கையில் வந்து இப்படி பிடிச்சி நீங்கள் ஓட்டிருப்பீங்க. பொதுவாக வந்து பழகிறவங்க இந்த இடத்துலையும் வச்சு தான் டிரைவிங் வந்து பழகணும். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் இதை சொல்லியிருக்கோம் நம்மளோட டிரைவிங் டிப்ஸில். இது வந்து இப்போ சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்க்கு என்ன பண்ணணும், இந்த ரைட் ஹேண்டை வந்து எங்கே நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லித்தரேன். லெஃப்ட் ஹேண்டை வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் கியர் வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ கியரில் வந்து நீங்கள் கியர் போடும்பொழுது மட்டும் இந்த லிவரில் வந்து கை வச்சுக்கோங்க. மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆர்ம் ரெஸ்ட் இருந்தாலோ இல்லை உங்களுடைய தொடையிலையோ இந்த மாதிரி ஃப்ரீயாக வச்சுக்கோங்க கையை. நிறைய பேர் என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கையை வந்து ஸ்டேரிங்க்கு யூஸ் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டு வந்து இது மேலேயே இப்படியே வச்சுருப்பாங்க. இந்த லிவர் மேலேயே வச்சுருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன ஃபோர்ஸ் வந்து அந்த கியர் பாக்ஸுக்கு வந்து அப்ளை ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து கியர் பாக்ஸில் சின்ன தேய்மானம் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். எதனாலன்னா இதை கொடுக்கும்போது ஒரு அழுத்தம் வந்து அதில் கிரியேட் ஆகும். அந்த கியர் பாக்ஸில் சின்ன தேய்மானம் நாளடைவில் வந்து அது பெரிய தேய்மானத்துக்கு கொண்டு வந்து விட்டுரும். சிறுதுள்ளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெய்லியும் கொடுக்குற அந்த தேய்மானம் வந்து கியர் பாக்ஸை ஒரு காலத்தில் வந்து சீக்கிரமாக டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கையை வந்து இந்த லிவர் மேலே வச்சு நீங்கள் ஓட்டக்கூடாது. முதல் விஷயம் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃப்ரீயாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கையை ஒன்று நீங்கள் ரெண்டு கையும் ஸ்டேரிங்கில் ஹோல்டு பண்ணி ஓட்டுறதுக்கு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, ஒரு 1000 2000 செலவு பார்க்காம ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் வந்து உங்களுடைய கையை உங்களுடைய ஆர்ம் வந்து இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆர்ம் ரெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து அந்த ஆர்ம் ரெஸ்ட்டு. இந்த ஆர்ம் ரெஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி க்ளவ் பாக்ஸோடு இருக்கும். நீங்கள் பாக்ஸுக்குள்ளே திங்ஸ் எதுவும் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கையை வந்து நீங்கள் இதில் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இந்த கையை வந்து நம்ம எங்கே ஹோல்டு பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரைட் ஹேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 70 to 80% இந்த இடத்துல பிடிச்சி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம், இந்த சுண்டு வரல வந்து லாஸ்ட்டில் வச்சுட்டு இப்படி 4 வரல இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த இதில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இப்படி ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் வந்து ஈஸியாக ஓட்டலாம். பட் இப்படியே நம்ம பிடிச்சிருக்கும் பொழுது இந்த விரலுக்கு நடுவுலையும் இந்த சுண்டு வரலுக்கு கொஞ்சம் வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் பிடிச்சிக்கலாம். இது ஒன்று இது ரெண்டையும் நீங்கள் மாற்றி நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் வந்து ஈஸியாக பண்ணலாம். இப்போ லைவாக வந்து நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ லைவாக வீடியோ கூட பாருங்கள். நான் இப்போ சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் தான் பண்ண போகிறேன். இந்த கையை வந்து ஆர்ம் ரெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த கையை வந்து நான் ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஓவர்டேக் பண்ணி போகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்லேயே பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். பழகும் பொழுது இதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நல்லா டிரைவ் பண்ணி பழகிட்டீங்க, ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணி போகலாம். நம்மளுக்கு முன்னாடி ஒரு வெஹிக்கிள் போயிட்டுருக்கு. அந்த வெஹிக்கிளை வந்து இப்போ நம்ம சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங்கில் தான் ஓவர்டேக் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து போதிய டிஸ்டன்ஸ் கிடைக்காதனால ஸ்லோவாக போயிட்டு இப்போ டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து முந்திட்டு போகிறோம். அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் நான் சொல்லித்தரேன். நம்ம டிரைவிங்கில் வந்து ஸ்பீடாக வந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியை வந்து முந்தணும் அப்படின்னா கண்டினியூஸாக 5வது கியர்லேயே நம்ம முந்தணுமா, இல்லை 4வது கியருக்கு டவுன் பண்ணி முந்தணுமா, இல்லை 3வது கியரில் போய் முந்தணுமா, 2வது கியரில் போய் முந்தணுமான்னு நிறைய பேர்த்துக்கு சில குழப்பங்கள் வந்து வரலாம் பழகிட்டு இருக்கவங்களுக்கு. அதை பற்றின ஒரு வீடியோவும் இப்போ நான் போடுறேன். அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நம்மளுடைய டிரைவிங் டிப்ஸில் இருக்கும். சரி, இது வந்து சிங்கிள் ஹேண்ட் டிரைவிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸும் வந்து நான் அப்லோட் பண்ண முடியும். இது போன்ற வேறொரு டிப்ஸில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய் மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ். நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர். நன்றி, வணக்கம்.